13ஆம் வசனத்துல, கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, இப்படியெல்லாம் எதிராளிகள் என்னை வளைச்சிட்டாங்க, நான் போற பாதையை வளைச்சிட்டாங்க, நான் மலைகளுக்கு ஓடி போனேன், அவங்களும் என்னை வளைச்சிட்டாங்க. இப்போ நீங்க எழுந்திருங்க கர்த்தாவே, அவனுக்கு எதிரிட்டு, எனக்கு எதிராக வரைகிற எதிராளிகளுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். துன்மார்க்கனுடைய கைக்கு என்னை தப்புவீங்க ஆண்டவரே, உம்முடைய பட்டயத்தினால தப்புவீங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றார். நாமளும் கூட சரி, இப்ப இந்த தாவீது ராஜா நினைச்சா அவங்களுக்கு விரோதமா போரிடலாம், சவுலை வீழ்த்துறதுக்கு பார்க்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. கர்த்தர் இடத்துல எல்லா நேரத்திலையும் அவர் சார்ந்து கர்த்தருடைய கிருபைக்காகவே அவர் காத்திருக்கிறார். எல்லா வசனத்திலையும் பாத்தீங்கன்னா அவரும் டைரக்டா போய் போரிடாம கர்த்தரிடத்துல கேட்டு 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 மட்டும்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறான். அது போல நமக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிராளிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டது போல தெரியலாம். நம்மளை ரொம்ப நெருக்குவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, பீறிகிறதுக்கு ஆவலுள்ள சிங்கம் மாதிரி நம்மளை பீறி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைப்பாங்க. அவங்களுக்கு விரோதமா நம்ம எழும்பாம நம்ம கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணோம். ஒரு சிலர் கொஞ்சம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையில நம்ம நல்லா வீடு இந்த காரன் வாங்கிட்டோம்னா அப்பயும் பொறாமையினால ஒரு சிலர் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அவங்களுக்கு விரோதமா எழும்பும் போது திரும்பி நம்ம அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. நம்ம கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணினா கர்த்தர் அவங்க என்ன பண்ணுவாரு, கர்த்தருடைய பட்டயத்தினால அவர் நம்மள தப்பு வைப்பாரு. அவங்கள என்ன பண்ணணும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் மட்டும்தான் பண்ணணும். நம்மளுக்கு விரோதமா வருகிற துன்மார்க்கரா இருந்தாலும் சரி, பகைஞரா இருந்தாலும் சரி, அவருக்கு விரோதமா நம்ம எழும்பாம கர்த்தர் இடத்துல நம்மளுடைய விண்ணப்பத்தை சொல்லணும். கர்த்தர் நம்மள என்னைக்குமே நம்மள கண்மணியை போல காத்து கொள்ளுகிறவரா இருக்காரு. காத்து நம்ம எல்லா தீமைக்கும் தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.